வணக்கம். சாமி தரிசனம். சாமி சோகத்திலே சிரிக்கிறது தானே வழக்கம். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது சிவபெருமான் வந்து டைரக்டாக மேலோகத்தில் நமக்காக கொடுத்தது. அகில உலகத்துலேயும் நான் யாருக்குமே கொடுத்தது இல்லை அப்படின்னு சொன்னார். நான் வாங்கியிருக்கேன். இதை பற்றி அப்புறம் பேசுவோம். நான் 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 அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க நம்ம பக்தர்கள்னு சொன்னேன். நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்லை. நான் அப்படின்னு சொல்லும்போது, நான் வீடு கட்டினேன், நான் வேலை வாங்கி கொடுத்தேன், நான் இடம் வாங்கினேன், நான் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். சிந்திப்போம். ஏன் அதே நீங்கள் நான் உணவு சாப்பிட்டது, நான் செரிக்க வச்சேன், என்னுடைய நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம்னு பிரிக்க வச்சேன், என் மூளையை நான் தான் இயக்குறேன், ஏன் இதய துடிப்பை நான் தான் துடிக்க வைக்கிறேன், ரொம்ப நேரம் ஓட்ட வேண்டாம், சாட்டா முடிக்கிறேன் அப்படின்ற நான் நீங்கள் பண்ண முடியுமா? முடியாது. தரிசனசாமி இருக்கும் நிலை சுமார் ஒரு 8 மாதம் பயங்கரமாக இருந்தேன். இனிமேல் அடிக்கல் லைனில் வர்றேன். வர்ற 10ஆம் தேதிக்கு மேலே கமிட்டிங் ஸ்டார்ட். ஐயா மேலோகத்திலேருந்து சிவபெருமான் கொடுத்துட்ருக்காரு. என்னென்ன பண்ண போகுதோ தெரியலை, பார்ப்போம். நம்ம வந்து ஒரு காட்டு யானையுடைய மேலே ஏறி ஊர்வலமாக நம்ம வந்தாலும் கீழே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து நம்மளை இறக்கி ஒரு நகை அணிகிறதுக்கு பார்ப்பாங்க. எப்படியாச்சும் இறக்கி பார்த்துப்படுவோம்னு இறங்குற மாதிரி நடிக்கணுமே தவிர காட்டானை மேலிருந்து பார்வை தான் பண்ணணும், இறங்கிடக்கூடாது. அதே மாதிரி நம்மளும் இறங்கலை, பார்த்தோம். 10ஆம் தேதிக்கு மேலே ஐயா கொடுத்துருக்காங்க. வெள்ளியோ தங்கமோ பித்தாளையோ மாற்றுவோம். அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. அதுக்கு சொல்ல வரேன், நம்ம எல்லாமே சித்தர்கள். அங்கே எதையும் செய்வோம், அமைதியாக இருக்கோம். இப்போ நிறையா பேர் வந்து நம்மளை கேலி கிண்டல் பண்ணவங்கெல்லாம் வந்து அவங்க சித்தர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது. 10 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கேன். தெரு ரோட்டில் பிச்சை எடுக்கிற வேஷத்துக்கெல்லாம் போயிருக்கேன். இருந்ததுக்கு எல்லாரையும் முடியாது. எங்கள் தாத்தா 4 தலைமுறைக்கு முன்னால் ஆகாயத்தில் பறந்தாராம். இப்படி வந்து 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 நம்மள்கிட்ட கொடுத்துட்டாங்க இந்த அவதாரத்தை. எல்லாமே பண்ண முடியும். இப்போ நான் ஒரு புதுசாக ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். இறந்தவர்கள் வீட்டில் வந்து மறைச்சி கட்டி அந்த ஆத்மா வராமல் கொள்ளாமல் எல்லா வேலையும் பார்க்குறேன். அது மாதிரி யாருக்கும் பார்க்கணும்னாலும் சொல்லுங்கள், வந்து பார்த்து கொடுப்பேன். ஒன்றும் தப்பு இல்லை. ரொம்ப நேரம் ஓட்ட வேண்டாம். சிரித்த முகத்தோடவே சாமி இருக்கிறேன். ஓரளவு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த பௌர்ணமி 11ஆம் தேதி நைட்டு ஸ்டார்ட் ஆகுது. எந்த கோயிலுக்கு போகலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம யானை தான், சொல்லான் தான். நம்ம சொல்லானா வேஷம் போட்டோம், முடிச்சிட்டோம். இன்னைக்கு இவ்வளோ ஒரு மனநிலையிலையும் சாமி சிரிக்கிறாரு அப்படின்னா, இந்த செம்பிளியாட்டுடைய கொம்பு, இது வந்து பார்வைக்கு, மனிதர்கள் பார்வைக்கு செம்பிளியாரோட கொம்பு. ஆனால் எனக்கு சிவபெருமான் டைரக்டாக கொடுத்தது. அகில உலகத்திலேயும் நான் அந்த அவதாரம் கொடுக்கவே மாட்டேன், நான் உங்களுக்கு தாரேன் அப்படின்னு. இப்போ கூடவே என் மகளும் கூட இப்போ ஒரு 8 மாதத்துக்கு முன்னால் எல்லாம் இறந்துச்சு. சில பேருக்கு தெரியும். நான் தான் பக்கத்தில் தான் நிற்கிது. இது வந்து பண்ண வேண்டாம்னு சொல்லிச்சு. கடைசியாக இறக்குறதுக்கு முன்னால் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் நல்லா பண்ணுங்க சாமி, சித்தர் தரிசன சாமி நல்லா பண்ணுங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. கூட தான் இருக்கிறாங்க, ஆலோசனை ஐடியாவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரி, நம்ம ரொம்ப நேரம் ஓட்ட வேண்டாம். சிரித்த முகத்தோட தரிசன சாமி ட்ரஸ்ட்டு உங்களையும் சிந்திச்சு பாருங்க. நான் என்ற வார்த்தையை விட்டுருங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். நான் அதை பண்ணினேன், நான் இதை பண்ணினேன், நான் அப்படி பண்ணினேன், நான் இப்படி. இறைவன் பண்ணுவான்.
அடுத்த சேண்டு என்னங்கிறத அந்த இறைவன் மட்டும்தான் முடிவு எடுக்கணுமே தவிர நம்ம முடிவு எடுக்கிறது இல்லை. சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுகிறனால கொஞ்சம் ரொம்ப ஓட்ட வேண்டாம். மீண்டும் தர்சனசாமி ட்ரஸ்ட் ஃபிஃபார் 2016 அரசு அங்கீகாரம் பெற்றது. தமிழ்நாடு அரசு சிரிப்பு சிந்தனையுடன் உங்களிடமிருந்து தர்சனசாமி மீண்டும் லைனில் அடிக்கடி வர்றேன். வணக்கம்.